மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலீஸ் உதவியுடன் வெண்பாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விஜய்க்கு இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா, உண்மையான அம்மாவா தான் இருக்க போகிறேன் என நிரூபிக்க போகும் மல்லி. நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது, அது எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ராஜேஸ்வரியை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மல்லியை வெண்பாவை இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கும்போது, மறுபக்கம் வெண்பா கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாமல் இருக்கா அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்சுமே இந்த ராஜேஸ்வரி மல்லி, அதாவது எப்போடா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியனுப்ப, இன்னொரு பக்கம் விஜயை விட்டு நிரந்தரமாக பிரிக்க சான்ஸ் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு இப்போ தான் சான்ஸ் கிடைக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இப்போ காலில் ஃப்ராக்சர் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கும்போது எப்படியும் உன் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீ தெரியப்படுத்தியிருக்க மாட்டே அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே மறுபக்கம் இந்த ராஜேஸ்வரி வெளியே போயிட்டு ஸ்வீட்டோடு வருவாங்க இல்லையா. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு கடுப்பேற்றணுமோ, அதாவது எந்த அளவுக்கு மல்லி மீது வெறுப்பு உரைக்கணுமோ அந்த அளவுக்கு வெறுப்பு உரைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வரும்போது கதிரேஷனையும் நிஷாவையும் கையோடு கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா ஒரு பக்கம் மல்லி வேணும்னு தான் வெண்பா தொலைச்சிருக்கா. அவள் மற்றபடி வெண்பாவுடைய ஆசையை நிறைவேற்றவோ, அது பண்ணவோ இது பண்ணவோ எதுக்காகவும் வெண்பா கூட்டிகிட்டு போக கிடையாது. ஏன்னா இப்போது மல்லியோட வயிற்றில் ஒரு கரு உண்டாயிருக்கு, குழந்தை வளருது. அப்படி இருக்கும்போது வெண்பாவை அவள் பெத்தா தானே அவளுடைய குழந்தை, அவள் தான் பெக்கல இல்லையா. அப்படி இருக்கும்போது வெண்பா மீது அவளுக்கு எப்படி பாசம் இருக்கும். ஏதோ இவ்வளோ நாள் வரைக்கும் உண்மையான அம்மா போல் நடித்து, அன்பு காட்டுறது போல் நடித்து ஏமாற்றிட்டா. அதை நீங்களும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வெள்ளாந்தியாக நம்பிட்டீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இப்போ அவளுடைய வயிற்றில் வளர குழந்தைக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் கிடைக்கணும். மறுபக்கம் இந்த சொத்து, இந்த வீட்டுக்கான வாரிசு எல்லாமே அந்த குழந்தையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சதுனால தான் மல்லி பிளான் பண்ணி அடியாட்களை வச்சு வெண்பாவை கடத்தி வச்சுருக்கா. இனி வெண்பா இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் வெண்பா கிடைக்க போகிறதில்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்நேரம் எந்த நாடு கடத்திருக்காளோ அப்படின்னு விஜய் முன்னாடி ரொம்பவே மல்லியை பற்றி கேவலமாக கீழ்த்தரைவாக பேசுவாங்க இல்லையா. மறுபக்கம் விஜய், சரி இந்தாப்பா, உனக்கு வெண்பா கிடைக்கலனா என்ன, இன்னொரு குழந்தை தான் மல்லியோட வயிற்றில் வளருது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஸ்வீட் எடுத்துக்கோ. எப்படியும் மல்லி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இல்லை அப்படி சொல்லியிருந்தாலும் உனக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டா. ஏன்னா நீ இருக்கிற நிலைமை அப்படி, அவள் மேலே காட்டுற கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது என்ன மல்லி, இவங்க சொல்கிறது உண்மையா? முதல்ல நீ கர்ப்பமாக இருக்கிறன்னா யார்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும், ஆனால் என்கிட்டயே சொல்லாமல் மறைச்சிருக்கியா அப்படின்னு விஜய் கோவப்படுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதானா உண்மையா? அப்போது என் பொண்ணு மேலே உனக்கு அக்கறை, பாசம், அன்பு இது எதுவுமே கிடையாதா? இவ்வளோ நாள் வரைக்கும் பாசம் காட்டுறது போல் வேஷம் தான் போட்டுகிட்டு இருந்தியா? நானும் இது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டேன் அப்படின்னு இப்போது நம்ம மல்லியை பற்றிட்டு விஜயும் தப்பாக பேசுவாங்க இல்லையா. அப்போது ராஜேஸ்வரி இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியோ இந்த ஒரு சமயத்துலேயும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்றதுக்காக கதிரேஷன் என்ன சார் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல அவளையும் சரி, அவங்களுடைய அண்ணி, அவங்களுடைய தங்கச்சி, இவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. அவங்க எப்போ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்களோ அப்போ இந்த வீட்டை பிடிச்ச சனியம் போயிட, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் என் தம்பியும் சரி, என் தம்பி பொண்ணும் சரி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். பாருங்க, இவன் வந்த நேரம் என் மருமகளை வெண்பாவை தொலைச்சிட்டா. இன்னொரு பக்கம் வெண்பாவை தேடி போன என் தம்பி விஜய்க்கு இந்த மாதிரி காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ என் சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க இந்த வீட்டில் யாருமே கிடையாது, எல்லாமே இவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு ரொம்பவே பேராசை பிடிக்கிறாங்க அப்படின்னு மல்லியை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக இந்த ராஜேஸ்வரி சீட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லிக்கு கடுங்க வந்துடும். விஜய், உங்களுக்கு மட்டும்தான் வெண்பா பொண்ணு கிடையாது, எனக்கும் நான் 10 மாதம் சுமந்து பெக்கல்னாலும் அவ்வளோ எனக்கு ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது இனி அவள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நான் இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டு தீபிகன் உதவியோடையும் இன்னொரு பக்கம் போலீஸ், அதாவது ஏசி, இவங்களுடைய உதவியுடன் நம்ம மல்லி அதாவது கடைசியில் வெண்பாவை எங்கே கடத்தி வச்சுருக்காங்களோ அந்த ஸ்பாட்டுக்கே போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே தான் பொண்ணு வெண்பா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தான் நம்ம மல்லிக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல இருக்குது. இனி போலீஸை ஸ்பாட்டுக்கு வர வச்சு நம்ம மல்லி ஷேப்பாக வெண்பாவையும் சரி, மற்ற 2 குழந்தைங்களும் சரி காப்பாற்ற தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரியோட முகத்தில் கரிய பூச தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா நான் வெண்பாவுக்கு இது வரைக்கும் பொய்யா இருந்ததில்லை, ஒரு உண்மையான அம்மாவை தான் இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் முன்னாடி நம்ம மல்லி நிரூபிக்க தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குதுன்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.